வெல்கம் டு எம்ஹெச் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் நம்ம கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். ஸோ சம் ரீசன்ஸ்னால கரெக்டாக கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உலக நாடுகளில் ரொம்பவே முக்கியமானது ஏஐ அட்வான்டேஜ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் இது வந்து அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அது அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து புதுசாக ட்ரம்ப் அகைன் வந்துட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்சத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ அப்படின்றது எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கிற ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் எந்த ஒரு சிஸ்டம்லையும் அந்த டீப் சீக் அப்படின்ற ஒரு வந்து போர்ட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதை பற்றி ஜஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது சைனாவில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ அட்வான்டேஜ் யூனிட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லா உலக நாடுகளும் அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்தியாவிலையும் நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜை கொண்டு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணி இந்த நிலைமையில ஸோ கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சைனால ரீசெண்டாக உருவாக்கின ஒரு சாட்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீப் சீக் ஏஐ அப்படின்றது. அந்த டீப் சீக் ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்காரு, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீப் சீக் அப்படின்ற அந்த ஏஐ ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உளவுத்துறை வந்து இருக்கும், வந்து ஏதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியை இருக்கும்போது ஒரு சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் அந்த ஏஐ மூலயமா கேதர் பண்ணுறதுக்கு சைனாக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து அந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாருமே பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு பட்சத்தில் மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த மாதிரிலாம் இருக்காது, ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அமெரிக்கா வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறவே சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனா தான் பார்த்தீங்க அப்படின்னா புது டிசீஸ்லேருந்து புது அட்வான்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலாம் இந்த டீப் சீக் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா நாடும் யூஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏஐ அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது நல்லதா கெட்டதா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா, பை.